بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய நேர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சங்கையான ரமலானுடைய காலத்தை தந்து அந்த காலத்தினுடைய பகல் வேளைகளிலே நோன்பு நோட்கக்கூடிய, இரவு வேளைகளிலே நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். இந்த ரமலானில் அதிகமாக அமல் செய்து அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக நான் என்னுடைய தலைப்புக்கு செல்கின்றேன். நேர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சங்கையான ரமலானுடைய காலத்தை தந்து அதில் அமல் செய்யக்கூடிய சூழலையும் ஏற்பாடுகளையும் நமக்கு செய்து தந்திருக்கிறான். ஒவ்வொருவரும் சஹருடைய நேரத்தில் நாங்கள் சஹர் செய்வதற்காக வேண்டி எழும்புகின்றோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்வதிலே பரக்கத் இருக்கின்றது என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த சஹருடைய நேரத்தில் எழும்பக்கூடிய நாங்கள் ஏனைய காலங்களிலே சில நேரங்களில் தஹஜ்ஜுதுடைய தொழுகை விடுபடலாம். ஆனால் சஹருக்கு என்று நாங்கள் எழும்புகின்றோம். அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹு தஆலாவை தொழுவது, அந்த நேரத்தில் இபாதத் செய்வது, இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே நல்லோர்களை பற்றி சொல்லும் பொழுது, தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, படுக்கைகளை விட்டும் அவர்களுடைய விலாக்களை அகற்றி வைப்பார்கள். அகற்றி வைத்து என்ன செய்வார்கள்? யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அல்லாஹுவை, அவர்களுடைய ரப்பை அவர்கள் பயந்தவர்களாக, இன்னும் அவனுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக அந்த நேரத்திலே அல்லாஹுவை அழைப்பார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவும் செய்வார்கள் என்று அவர்களை அல்லாஹ் போற்றி புகழ்கின்றான். எனவே இது யார் இரவு நேரத்திலே எழுந்து நின்று இபாதத் செய்கின்றார்களோ அப்படியானவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே எழும்பக்கூடிய நாங்கள் எந்த விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் இரவிலே உறங்கியதிலிருந்து மீண்டும் எழும்பு வரைக்கும், அதுபோன்று காலையில் எழுந்ததிலிருந்து மீண்டும் இரவிலே உறங்கும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். எனவே ஒரு மனிதன் தூக்கத்திலே கனவு கண்டாலும் கூட எந்த முறையில் அதில் நடக்க வேண்டும், இதையும் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே பரிபூரணமான மார்க்கம் இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, நேர்களே, சகோதரர்களே,
எனவே நாங்கள் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே முதலாவது எழும்பும் பொழுது அங்கே துஆக்களை ஓதிக்கொண்டு நாங்கள் எழும்ப வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வ ரத்த அலைய ரூஹி வ அதின லீ பிதிக்ரி. இந்த இரண்டு துஆக்களையும் ஹதீஸ்களிலே நாங்கள் காணலாம். எனவே இந்த துஆக்களை ஓதிக்கொண்டு நாங்கள் எழுந்த இடத்தில் உட்கார்ந்து இரண்டு கைகளையும் நன்றாக தேய்த்து அந்த கையில் வரக்கூடிய சூட்டை நம்முடைய கண்களிலே ஒற்றி அந்த தூக்கத்தின் அந்த மயக்கத்தை கலைக்க வேண்டும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் அறிவிக்கின்றன. எனவே நாங்கள் அந்த தூக்கத்தை கலைத்து 1க்கு 2க்கு நம்முடைய மலஜல தேவைக்காக வேண்டி செல்லுவோம். சென்றவுடனே செல்வதற்கு முன்னால் நன்றாக 2 கைகளையும் கழுவிக்கொள்ள வேண்டும். நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் உங்களுடைய மூக்கன் தண்டிலே உறங்குகின்றான். எனவே நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதன் மூலமாக அவனுடைய அந்த கெடுதியை விட்டும் நாங்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம். நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சீர வேண்டும். இதுவும் சுன்னத்தாக இருக்கின்றது. அதற்கு பிறகு நம்முடைய தேவைகளை முடித்து கொண்டு வந்து அழகான முறையிலே வுது செய்து அந்த வுதுவுக்கு பின்னால் நாங்கள் வானத்தை பார்த்து சூரா ஆல இம்ரானுடைய அந்த கடைசி பகுதியிலே வரக்கூடிய இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் என்று வரக்கூடிய அந்த நீளமான ஆயத்தை கடைசி வரைக்கும் வானத்தை பார்த்து ஓதி புன்முறுவல் பூக்க வேண்டும், சிரிக்க வேண்டும். இது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதியதற்கு பிறகு 70 திக்ர்கள் இருக்கின்றன. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த திக்ர், முதலாவது அல்லாஹு அக்பர் என்று 10 விடுத்தங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 10 விடுத்தங்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி 10 விடுத்தங்கள், சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ் 10 விடுத்தங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபார் 10 விடுத்தங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் 10 விடுத்தங்கள். கடைசியாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் தீக்கி துன்யா வ தீக்கி யௌமில் கியாமா. இந்த துஆவை 10 விடுத்தங்கள். ஆகவே 7 திக்ர்கள் 70 10 விடுத்தங்கள் சொல்லும் பொழுது 70 திக்ர்களாகின்றன. இதுவும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவாக இருக்கின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்பது அதனுடைய பொருள். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்பது அதனுடைய பொருள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அல்லாஹு தஆலாவை நான் தூய்மைப்படுத்தி போற்றி புகழ்கிறேன் என்பது அதனுடைய பொருள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ் பரிசுத்தமான அல்லாஹுவை நான் இரட்சகனை அரசனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன் என்பது அதனுடைய பொருள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று 10 விடுத்தங்கள். அதுபோன்றுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது, அல்லாஹ் மாத்திரம்தான் என்னுடைய ரப்பு என்ற அந்த பொருளுடன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை 10 விடுத்தங்கள் கூற வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் தீக்கி துன்யா யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே உலகத்தினுடைய நெருக்கடியை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வதீக்கி யௌமில் கியாமா மேலும் கியாமத்துடைய நாளின் நெருக்கடியை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன். எனவே இந்த பெருமதியான இந்த திக்ர்களை செய்ததன் பிறகு நாங்கள் தொழுகைக்கு முன்னால் ஒரு துஆ இருக்கின்றது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஓதி வந்தது. اللهم لك الحمد أنت قيوم السماوات والأرض ومن فيهن ولك الحمد لك ملك السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض ولك الحمد أنت نور السماوات والأرض ولك الحمد لك ملك السماوات والأرض ولك الحمد. இப்படி நீளமாக போகக்கூடிய துஆ. இந்த துஆவையும் நாங்கள் பார்த்து பாடம் இல்லாதவர்கள் பார்த்து இந்த துஆக்களை ஓதிக்கொள்ள வேண்டும்.
அதன் பிறகுதான் நாங்கள் தொழுகைக்கு தயாராகுவோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது சுருக்கமான 2 ரக்காத்துகளை கொண்டு ஆரம்பிப்பார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகை ஆரம்ப காலத்திலே நபிமார்களுக்கு கடமையாக இருந்த தொழுகை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், தஹஜ்ஜுடைய தொழுகையை உபரியாக மேலதிகமான வணக்கமாக நபியே நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹு தஆலா உத்தரவிட்ட தொழுகையாக இருக்கின்றது. எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமைதான் அழகான முறையிலே 2 சுருக்கமான 2 ரக்காத்துகளை கொண்டு ஆரம்பிப்பார்கள். குல் யா ஐயுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த 2 ரக்காத்துகளிலும் சுருக்கமான 2 ரக்காத்துகளில் ஓதிக்கொள்வது சுன்னத்தாக இருக்கின்றது. எனவே அதை கொண்டு சுருக்கமாக ஆரம்பித்து அதற்கு பின்னால் நீண்டமான எத்தனை ரக்காத்துகளும் தொழலாம். ஆனால் நாங்கள் மௌத்து வரைக்கும் தொழக்கூடிய ஒரு அளவை மட்டிட்டு என்னால் எத்தனை ரக்காத்துகள் தொழ முடியுமோ அத்தனை ரக்காத்துகள் வளமையாக தொழுவதற்குரிய அந்த ரக்காத்தை தெரிவு செய்து 2 அல்லது 4 அல்லது 6 நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை வளமையாக்கி கொள்ளும் அளவுக்கு தெரிவு செய்து தொழுது கொள்ள வேண்டும். நேர்களே, சகோதரர்களே, எனவே அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை நீளமாக நீண்ட ருக்கு, நீண்ட சுஜூத், நீண்ட நிலை, இப்படியாக அந்த ரக்காத்துகளை அழகாக தொழ வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுத அந்த தொழுகைதான் தஹஜ்ஜுடைய தொழுகை. எனவே இந்த தொழுகையை நாங்கள் மிக அழகாக தொழுததற்கு பிறகு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். இது அடுத்த சுன்னாவாக இருக்கின்றது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே நீளமான ஒரு துஆவை ஓதியிருக்கின்றார்கள். மிக பெருமதியான பொருளை கொண்ட, உலகத்தினுடைய ஆஹிராவினுடைய எல்லா நலவுகளையும் உள்வாங்கிய அந்த நீளமான துஆ, அது ஒன்றே நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமாக இருக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த துஆவை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரஹ்மத்தம் மின் இன்திக் تهدي بها قلبي وتجمع بها أمري وتلم بها شعثي وتصلح بها غائبي وترفع بها شاهدي وتزكي بها عملي وترد بها ألفتي وتغنيني بها عمن سواك. இப்படி நீளமான துஆ, அந்த துஆவை மாத்திரம் ஓதுவதற்கு நேரம் அதிகமாக சென்றுவிடும். எனவே அந்த துஆக்களையும் நாங்கள் பார்த்து ஓதுவதற்காவது பழகி கொள்ள வேண்டும். மனனம் செய்து ஓதுவதாக சிறந்தது, குறைந்தது அந்த துஆவை பார்த்தும் ஓதிக்கொள்ளலாம். அது போன்றுதான் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்குரிய நேரம், அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கக்கூடிய நேரம். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இல்லையா? நான் பாவங்களை மன்னிக்கிறேன். என்னிடத்தில் தேவைகளை சொல்லக்கூடியவர்கள் இல்லையா? அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அந்த நேரத்திலே துன்யா ஆஹிராவினுடைய எல்லா நலவான விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். உலகத்தில் உள்ளவர்களிடத்தில் கை நீட்டினால் ஒரு தரம் தருவார்கள், 2 தரம் தருவார்கள், 3வது தடவை ஒரே உங்களுக்கு இதுதானா வேலை என்று கேட்டு விடுவார்கள். ஆனால் படைத்த அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பவர்கள் இல்லையா என்று அறைகூவல் விடக்கூடிய நேரமாக இருக்கின்றது. எனவே துஆவுக்கு நாங்கள் அதிகமான நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அந்த துஆ முடிவடைந்ததன் பிறகு நாங்கள் இஸ்திக்ஃபாரில் ஈடுபட வேண்டும். 3வது அமல், 1வது தொழுகை, 2வது துஆ, 3வது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து, நல்லோர்களை பார்த்து சொல்லும் பொழுது வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரங்களிலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், சஹருடைய நேரங்களில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்கின்றான். எனவே நாங்கள் எல்லோரும் பாவிகள், அல்லாஹுடைய எத்தனையோ நிஅமத்துகளுக்கு நன்றி கெட்டவர்களாக நடந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதை விரும்புகின்றான். அடியானே, உன்னுடைய பாவங்கள் வானத்தை எட்டுமளவு இருந்தாலும் அத்தனை மன்னிப்புடன் நான் உன்னை சந்திக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு செய்யக்கூடிய நேரம் அது மிக பெருமதியான நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், அந்த சஹருடைய நேரம். எனவே நாங்கள் அந்த சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார்களிலே
அதிகமான இஸ்திக்ஃபார்களை ஹதீஸ்களிலே காணலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் 3 விடுத்தங்கள் ஓதப்படுமாக இருந்தால் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படக்கூடிய இஸ்திக்ஃபார். ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய, என்னுடைய பாவத்தையும் என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னித்து விடு ரப்பே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய பாவத்துடன் பெற்றோருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். இதுவும் ஒரு இஸ்திக்ஃபார். ஆக சிறந்த இஸ்திக்ஃபார் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திக்ஃபாரை சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தார்கள். ஹலரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே மாட்டியிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா கியாம நாள் வரைக்கும் அவர்களை மீனுடைய வயிற்றில் வைப்பதாக முடிவெடுத்திருந்தான். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த இஸ்திக்ஃபாரை உதயமாக்கினான். எப்பொழுது இந்த இஸ்திக்ஃபாரை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்ல ஆரம்பித்தார்களோ அல்லாஹு தஆலா அவனுடைய முடிவை மாற்றி மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். எனவே யாருக்கு நோய்கள் ஏற்படுகின்றதோ அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 40 விடுத்தங்கள் இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவாராக இருந்தால் அவருக்கு ஒன்று அல்லாஹு தஆலா முடிவு செய்த மௌத் இருக்குமாக இருந்தால் அது முறையாக அவரை வந்து சேரும், ஷஹீதுடைய பாக்கியம் கிடைக்கும், அல்லது அல்லாஹு தஆலா அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தே ஆகுவான் என்றார்கள். எனவே இந்த இஸ்திக்ஃபாரை நாங்கள் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இது ஹலரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரமா அல்லது இந்த உம்மத்தில் உள்ள அனைவருக்குமா? சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பின்னால் அதனுடைய ஆயத்தை நீங்கள் ஓதி பார்க்கவில்லையா? வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், இவ்வாறே தான் நாங்கள் முஃமின்களையும் பாதுகாக்குகின்றோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றானே. எனவே இது உம்மத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவான ஒரு இஸ்திக்ஃபாராக இருக்கின்றது. யாராவது ஒருவர் இந்த கஷ்டத்திலிருந்து என்னால் மீள முடியாதா என்று நினைக்கும் பொழுது இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவாராக இருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய குதரத்தை கொண்டு அல்லாஹ் அவரை அந்த கஷ்டத்திலிருந்து வெளியாக்குவான் என்பது இந்த ஹலரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே நேர்களே, சகோதரர்களே, அதிகமாக தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே இஸ்திக்ஃபாரில் நாங்கள் ஈடுபட வேண்டும். 4வது அமல் தான் அல் குர்ஆனை அந்த சஹருடைய நேரத்திலே நாங்கள் ஓதுவது. இது மலக்குமார்கள் வரக்கூடிய நேரமாக இருக்கின்றது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இரவிலே நான் உங்களுடைய வீடுகளை அடையாளம் கண்டுகொள்கின்றேன். ஒவ்வொருடைய வீட்டிலிருந்தும் குர்ஆனுடைய ஓதல் சத்தங்கள் வருவதைக் கொண்டு இது இன்னாருடைய வீடு, இது இன்னாருடைய வீடு என்று நான் அடையாளம் கண்டுகொள்கின்றேன் என்று சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள். எனவே இரவில் சஹாபாக்கள் குர்ஆனுடைய திலாவத், குர்ஆனை ஓதுவதை அமல் செய்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே குர்ஆனை ஓதுவது அல்லாஹுடைய மிக நெருக்கத்துக்கு காரணமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே இந்த 4 அமல்களையும் அழகான முறையிலே பேணுதலாக நாங்கள் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே செய்ய வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நெருக்கத்தை நமக்கு தருகின்றான். அல்லாஹ்வினுடைய நெருக்கம் இந்த தஹஜ்ஜுதுடைய இபாதத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். யாராவது ஒருவர் பாவத்திலே ஈடுபடுவாராக இருந்தால் முதலாக அவரிடத்தில் இருந்து பறிக்கப்படக்கூடிய இந்த தஹஜ்ஜுத், அவருடைய உடம்பில் ஒரு வகையான பாரம், பாவம் செய்ய செய்ய கண்கள் விழிக்கும், ஆனால் அவரால் எழுந்து தொழ முடியாது. இபாதத்துக்கு அவருக்கு உடலில் சக்தி இருக்காது, ஆனால் கண் விழித்துதான் இருக்கும். உடலில் ஒரு வகையான பாரம் உண்டாகும். எதன் காரணமாக? அவருடைய பாவத்தின் காரணமாக. மேலானவர்களே, சகோதரர்களே, முதலாவது அல்லாஹு தஆலா பாவத்தை கொண்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். பறிப்பது இந்த தஹஜ்ஜுதுடைய தொழுகையைத்தான். ஏன்? இது அவர் விரும்பி செய்யக்கூடிய வணக்கம், இது கடமையான வணக்கம் அல்ல. இது அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்வுடைய கட்டாயம் செய்ய வேண்டிய கடமையான வணக்கங்களில் உள்ளவை அல்ல. ஆனால் அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பின் காரணமாக, அல்லாஹ்வின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக அவர் செய்யக்கூடிய வணக்கம்தான் இந்த தஹஜ்ஜுதுடைய வணக்கம். எனவே பாவங்கள் செய்யும் பொழுது முதலாவது இந்த தஹஜ்ஜுத் பறிபட்டு போய்விடும். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த தஹஜ்ஜுதுடைய இபாதத்தை கேட்டு அழகான முறையிலே
தஹஜ்ஜுதுடைய நேரங்களிலே இந்த வணக்கங்களில் நாங்கள் ஈடுபட்டு அந்த நேரத்தை மிக பெருமதியாக கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.